Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டேன். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் தான் மல்டி டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் ஆயிருக்கு அட் அ டைமில். ஸோ நல்ல விஷயம். அண்ட் பை த வே, இன்னும் நீங்கள் இது எதுவுமே பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட 8 சீசன்ஸ் கவர் பண்ணியிருக்கணும். அது செம்ம அல்டிமேட்டமாக இருக்கும். அண்டு அது ஒரு எப்பிக் லெவலாக வந்து அந்த என்டையர் சீரீஸை கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதோட ப்ரீக்குவலான சீரீஸ் தான் நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் வந்துன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதில் நம்ம இந்த என்டையர் ஹவுஸ் ஆஃப் ட்ராகன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க எப்படி ஆல்மோஸ்ட் அழிஞ்சிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் சீசன் செம்மையாக இருந்தது. அண்ட் அதனால தான் இப்போ நம்ம செகண்ட் சீசனுக்கு செம்ம ஒரு ஹைப்பு அண்ட் ஈகராக நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம சீசன் 1ல சில பயங்கரமான சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா எப்படா அந்த சீசன் 2 வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ உள்ள கோர் கான்செப்ட் நிறைய இருக்குது. ஆனால் இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா ஹைலி ரெக்கமெண்டட். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சீசன் 2ஓட ஸ்டோரி புரியும். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சீசன் 1 நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன்லாம் செம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போயிருந்தாங்க. அவங்க பாட்டுன்னு நிறைய ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஸ்லோவெலாம் இருக்காது. நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நியூ கேரக்டர்ஸ் வருவாங்க. இவங்க சடனாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க, டப்புன்னு எல்லாம் வளர்ந்துருவாங்க. அவங்களுக்கு நிறைய பசங்களாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்சப் பண்ணுறதே கொஞ்சம் ஃபாஸ்ட் நம்ம ஆக்டிவாக வந்து பார்த்துட்ருக்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் 1ல கடைசியில் சில விஷயங்கள் நடக்கும். ஆக்சுவலாக 2 ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருவாங்க. அது நம்ம டீம் பிளாக் அண்ட் நான் டீம் க்ரீன் தான் மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் டீம் க்ரீன்னா இவங்க தான் வந்து ஹை டவர்ஸ். அண்ட் இப்போதைக்கு இவங்க தான் என்டையர் நம்ம இந்த த்ரோனில் உட்காந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் உண்மையான அந்த த்ரோனுக்கு யார் வந்து ஹையர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெனேரா டார்கேரியன் தான். அண்ட் அவங்க தான் டீம் பிளாக். ஸோ இப்போ அவங்கள வந்து டோட்டலாக ஒரு சைடில் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அண்ட் இவங்களும் வந்து எப்படியாச்சும் அந்த த்ரோனை நம்ம தான் திருப்பியும் கான்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் அங்கேருந்து தான் என்டையர் இந்த 2 டீமுக்கும் சண்டை ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த சண்டை இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் அதுக்குள்ளே அவங்க பசங்க சண்டை போட்டு அண்டு சில விஷயங்கள்லாம் நடந்துடும் சீசன் 1லையா. அங்கேருந்து தான் ஸ்டோரி அப்படியே வேறு லெவலாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோடே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ரெனேரா அவங்க பையனை தான் தேடிட்டு இருப்பாங்க. அது அவங்க ஃபேஸ்லேருந்தே தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளோ சேடாக இருக்காங்க. ப்ளஸ் எங்க பையன் இருந்திருக்காங்களா. அண்ட் இப்போ வந்து செம்ம ஆங்கரோடு இருக்காங்க. அதுக்கு மெயின் சோலோ ரீசன் நம்ம எமன் டார்கேரியன் தான். ஸோ அவனை எப்படியாச்சு சாவடியும், அதுதான் வந்து மெயின் நோக்கமே. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம த்ரோனில் இப்போதைக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா ஏகான் தான் வந்து உட்காந்துட்டு இருப்பார். ஆக்சுவலாக ஏகான் பற்றி எனக்கும் கொஞ்சம் இனிஷியலி ஒரு தாட் இருந்தது. பட் ஆஸ் ஏ கிங்காக பார்த்தீங்கன்னா அவர் சில நல்ல டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கார். ஸோ கிங் வைஸில் பார்க்கும்போது நல்ல கிங்கு தான். பட் இப்போ ஹைட் டவர்ஸாக இருக்காங்களா இவங்க. அண்ட் அவங்க அது எப்படியாச்சும் அது நடக்காது, அது வாய்ப்பே இல்லை. இவங்க எப்படியாச்சும் கீழே தான் வரணும். பட் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஆனால் இப்போதைக்கு நார்மல் கான்செப்ட் என்னென்னா இந்த பக்கம் வந்து ஏமாண்டை எப்படியாச்சும் சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜியாக போயிட்டுருக்காங்க. அண்ட் நம்ம ரெனேரா வந்து செம்ம ஒரு ஆங்கர் ஃபேஸாக வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம சீசன் 2ஓட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நார்த்தை தான் காமிப்பாங்க. ஏன்னா நம்ம ரெனேரோ இன்னொரு பையனை வந்து நார்த்து காமிச்சிருப்பாங்க ஃபார் ஹெல்ப்புக்காக. அண்ட் அங்கே போனோடனே பார்த்தா நார்த்து அண்ட் நம்ம நைட் வாட்சர்ஸ் பற்றி தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் த கிரேட் த வால் அப்படியே காமிப்பாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ அதான் சொல்கிறேன், நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா உங்களுக்கு இந்த எந்த சீனுமே வந்து அவ்வளோவா பெருசாக இருக்காது அண்ட் புரியாது. பட் ரியாலிட்டி வைஸில் அதெல்லாம் கொஞ்சம் எப்பிக்கான சீன் அண்டு சின்னதாக இருக்கும். பட் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய வால் எதுக்கு கட்டியிருக்காங்க இவங்களுக்கே தெரியாது. ஆன்சிஸ்டர்ஸ் தான் கட்டியிருக்காங்க. பட் அது எதுக்கு கட்டியிருக்காங்க அதெல்லாம் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். அங்கேருந்து நிறைய வருவாங்க ஜாம்பிஸ் மாதிரியெல்லாம். ஸோ அதெல்லாம் வேறு ஒரு ஸ்டோரி. பட் இப்போதைக்கு அதெல்லாம் இதில் நடக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது பர்டிகுலர் இயர்ஸில் தான் அவங்க வருவாங்களா. ஸோ அதனால் இப்போ இதில் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ சான்சஸ் இல்லை. ஆனால் பார்ப்போம் நெக்ஸ்ட் எப்படி ஸ்டோரி கொண்டு போகிறாங்கன்னு. ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு டீம் பிளாக் தான் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் உண்மையாக அந்த த்ரோனில் உட்கார வேண்டியவங்க. அண்ட் நம்ம ரெனேரா வந்து கரெக்டாக தான் இருக்காங்க. அதில் அவங்க அது ஏன் தெரில, எனக்கு ஹைட் ஹவர்ஸ்னால எனக்கே சுத்தமாக பிடிக்கல. அது அவங்க கொஞ்சம் கிரீடியாக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ பை த வே, இப்போ நீங்கள் என்டையர் எபிசோட் 1 பார்த்துட்டீங்கன்னா உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்து கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் வீக்லி எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ வீக்லி நான் ரிவ்யூ தர மாட்டேன். கடைசியில் தான் வந்து இனிமேல் ஃபைனல் ரிவ்யூ இப்போ வந்திருக்கு. நம்ம தமிழ் டப்டோடு இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி போப்போம் தான் அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னா. அதனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைசி டோட்டல் 8 எபிசோட்ஸ் தான் இருக்க போகுது நம்ம சீசன் 2ல். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலான ஒரு ரிவ்யூ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dubs. See you in next video. Bye guys.